கர்த்தருடைய நாமத்துக்கு கனம் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம பார்க்க போவது நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று. ஒருவேளை இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்க சகோதரிகள் ஒருவேளை கருவை சுமந்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை பிரசவ காலத்தை நெருங்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கும், ஒருவேளை குழந்தைக்காக காத்து கொண்டிருப்பவங்களும் இருப்பாங்க. நம்ம வேதத்தில் பார்க்கோம், குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஒரு தம்பதி கேட்பாங்க. பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து, இந்த ஸ்திரியோட பேசினவர் நீர்தானோ என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரியோடு சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாக இருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்று புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். பார்த்தீங்களா, அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அவங்க தேவனிடத்தில் கேட்காங்க பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும். அதே போல் இந்த சூழ்நிலையில் யாராவது குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளாக காத்திருப்பாங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார். இந்த நேரத்தில் நீங்களும் இதை கேளுங்க. அப்போது உங்கள் குழந்தையை வளர்ப்பதற்கு உங்களுக்கு அது ஒரு நல்லதாக இருக்கும். அப்போ சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், அவர் பிறப்பதற்கு முன்பு கரு உருவாதுக்கு முன்பே அவருடைய கண்கள் கண்டது அப்படின்னு. பார்த்தீங்களா, அப்போ தேவனுடைய கண்கள் நம்முடைய கரு நம்முடைய தாயின் வச்சு உருவாதுக்கு முன்பே நம்மை கண்டது. அப்போ அப்பேற்பட்ட குழந்தை நம்மளுக்கு இந்த உலகத்தில் பிறப்புன்னா அதற்கு நம்ம கர்த்தருடைய கிருபையும் இறக்கமும் வேணும். அதுக்காக குழந்தை இல்லாதவங்க அவருடைய கிருபை இல்லாமல் இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா எத்தனையோ பெரிய அறிவாளிகள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. ஆவிக்குரிய விதமாக குழந்தைகள், சரீர பிரகாரமான குழந்தை பெற்றவங்க. இப்போ இந்த நேரத்தில் நான் சரீர பிரகாரமாக ஒரு கணவன் மனைவி உறவுல பிறந்த குழந்தை சரீர பிரகாரமாக இல்லாமல் ஆவிக்கிற விதத்தில் பிறந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஆவிக்குரிய இல்லைன்னா தீமோத்தியில் எழுதியிருக்கு. அந்த பவுல் அப்போஸ்தலர்ல அவர் குழந்தை இல்லை அவருக்கு. ஆனால் அவர் தீமோத்தேவை என்ன சொல்றாரு, என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேவி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் ஆவிக்குரிய விதமா அவருக்கு அது ஒரு மகன். அதே போல எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை இருக்கவங்களுக்கு அவங்க பிள்ளைகள் தான், இல்லாதவங்களுக்கு யாருனாலும் நம்ம பிள்ளைன்னு சொல்லலாம். அப்படி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் பொதுவாக தான் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, குழந்தை இருக்கவங்களுக்கு தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. குழந்தை இல்லாதவங்க இதனால மனசு கஷ்டப்படக்கூடாது. எனக்கும் கூட குழந்தை கிடையாது, ஆனாலும் தேவன் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார். குழந்தைகள்லாம் ரொம்ப ஆசைப்படுவேன். வாலிப பிள்ளைகள என்னை எல்லாருமே பிள்ளைக்காரின்னு தான் சொல்லுவாங்க. எப்பொழுதும் ஏதாவது ஒரு குழந்தைய எடுத்து சுமந்து கொண்டவங்க தான் காணப்படுவேன். ஆனாலும் அவருடைய அனாதி தீர்மானம், அந்த தீர்மானத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாய் காணப்பட வேண்டும். அதனால நம்முடைய ஆவிக்குரிய விதமாய் பிறந்த பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், சரீர பிரகாரமாக பெற்றோர் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அதற்கேற்ற ஞானம் கிடையாது. இந்த வேதத்தை வாசித்து கர்த்தர் கொடுத்த ஞானத்தை வைத்து நான் சொல்லுகிறேன். தகுதி இல்லாமல் இருந்தாலும் தேவன் இந்த வார்த்தையை பேசுவதற்கு தகுதி கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கோடி நன்றி. அந்த பிள்ளையை வளர்க்கணும்னா முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும், ஞானம் வேணும். கர்த்தருக்கு பயப்பட்டாதான் அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். உலக பிரகாரமாக இருந்தால் அந்த உலக பிரகாரமான ஆசையினால தான் பிள்ளைகளை வளர்ப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பயந்து இருக்கும்போது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்பட்டு நடக்கும்போது அந்த பிள்ளைகளை நம்ம என்ன செய்யலாம், நன்றாக வளர்ப்பதற்கு நமக்கு அந்த ஞானம் பிரயோஜனப்படும். அந்த மொத்திகாய் பாருங்க, அவருக்கு குழந்தை கிடையாது. ஆனால் அந்த எஸ்தரை அவர் ஒரு குழந்தையாய் பாவித்து
வளர்த்து ஒரு தேசத்துக்கே ராஜஸ்ரீயா அந்த மொர்த்திகா என்னெல்லாம் சொன்னாரோ அதுபடி அந்த பிள்ளை நடந்ததுனால ஒரு தேசத்துக்கே ராணியாகி ஒரு யூத ஜனங்களுக்கே விடுதலை கொடுக்கிற மகளாய் அந்த அவள் மூலமாக தேவன் காரியத்தை நடத்திட்டார். அப்போ அந்த எஸ்தர் அந்த மொர்த்திகா எப்படி ஆண்டோடைய ஞானத்தினால வளர்த்துப்பாருன்னு பாருங்க. அதே போலதான் உங்களுடைய சொந்த பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்க்க வேண்டும் என்று தேவன் வேதாகமத்தில் அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார். 127ஆம் சங்கீதத்துல பாருங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், வாழவதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பார துணியை நிறுத்தின புருஷன் பாக்கியவான், அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமிக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். அதே 128ஆம் சங்கீதத்துல பாருங்க, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். அப்போ கர்த்தருக்கு நம்ம பயப்பட்டு நடக்கும்போது கர்த்தர் இவ்விதமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும், இந்த குழந்தை கொடுத்தது கர்த்தர் தான். அவருடைய சித்தம் இல்லாம கரு உண்டாகாது. அவருடைய கிருபையினாலதான் ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளையை அவர் கொடுத்ததன் முகாந்திரம் நல்ல சந்ததியை வளர்க்க வேண்டும் என்று தான் உங்களுடைய கையில கொடுத்திருக்கிறார். அதனால கொடுத்த தேவன் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு ஒரு காலத்துல அவர் நீ ஒழுங்கா வளர்க்கல என்று உங்களிடம் கேட்பார். அதனால பிள்ளைகள் நன்மை தீமை அறிய வரைக்கும் அந்த பெற்றோர்கள் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளை சொல்லி வளர்ப்பது அவர்களுடைய கடமை. பிள்ளைகள் வளர்ந்துட்டு சில தாய்மார் நினைச்சுவாங்க, பிள்ளைகளுக்கு ரெண்டும் ஒரு வயசு கூட ஆயிருக்காது, அந்த குழந்தைகளை மொபைலில் கையில் கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு இதை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் கார்ட்டூன் மாதிரி அப்படின்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, இல்லாட்டா அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லாட்டா உலக பிரகாரமாக டிவி அப்படி இல்லைன்னா ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை மொபைலில் அந்த சின்ன குழந்தையில அடிக்ட் ஆகிடும். இது ஒரு மகா பெரிய தப்பு. இது காரணம் அந்த பெற்றோரே காணப்படுறாங்க. நானும் யாராவது பச்சை குழந்தை கையில் மொபைல் கொடுத்தாங்கன்னா எனக்குலாம் ரொம்ப கோவம் வரும். நான் உடனே சொல்லிடுவேன், இவ்வளோ சீக்கிரம் பிள்ளைங்க கையில் ஏன் கொடுக்கீங்க? ஏன்னா அந்த கொரோனா நேரத்தில் அந்த மொபைலில் அதிக நேரம் இந்த ஆன்லைன் கிளாஸ் எடுத்து, இப்போ நான் இந்த டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கொடுக்குற வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அங்கே இந்த கன்செஷன் ஃபார்ம் இந்த பிள்ளைங்க பாஸ்லாம் எடுக்க வருவாங்க, மந்த்லி சீசன் டிக்கெட். அப்போ வரும்போது ஒரு குழந்தைக்கு கண் அப்படி ரொம்ப பூச்ச சோமா ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு அந்த குழந்தை. அப்போ அந்த தகப்பன்ட்ட நான் கேட்டேன், உங்கள் மகளுக்கு இது சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கா இப்போ தான் இருக்கான்னு கேட்கும்போது அந்த தகப்பன் சொன்னார், இந்த கொரோனா நேரங்களில் இந்த ஆன்லைன் கிளாஸில் என் மகள் அந்த மொபைலே பார்த்து இப்படி ஆகிட்டு இருக்குங்க. பார்த்தீங்களா, இந்த குழந்தைக்கு குறைந்தது ஒரு 10-13 வயசு இருக்கும். அப்போ அந்த பிள்ளையை அவ்வளோ பாதிக்கும்னா, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட்டில் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த தகவல்னு சொன்னார். அப்போது சின்ன குழந்தையில அந்த பிள்ளை கையில் மொபைலை கொடுத்தா அதனுடைய கண்கள் என்னவாகும் அதை நினச்சி பார்க்கிங்களா? அதனால தயவு செய்து ஒருவேளை நீங்கள் என் மேலே கோவப்பட்டால் கூட பரவாயில்ல, உங்கள் கூடுமானம் மட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு மொபைலை கொடுக்கறதுக்கு அவாய்ட் பண்ணுங்க. சரியா? நீங்களும் பிள்ளைகளுக்கு முன்னாடி என்ன செய்யாதுங்க, மொபைலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது முக்கியமான காரியங்கள் இருந்தால் மட்டும் பேசணும். சரியா? அப்படி இருக்கும்போது தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல சில தாய்மார் குழந்தை பிறந்தோன்னு அவங்க என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைகளை 2 வயசுலேயே எங்கேயாவது பேபி சிட்டிங்கில் போட்டுருவாங்க. அந்த காலத்துலலாம் ஏன் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. அப்போ தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க, அவங்க கையில் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ அவங்க நல்லா பார்த்துக்கிட்டு நல்ல ஆரோக்கியமான உணவுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து நல்ல அறிவு சார்ந்த கதைகள், வேத பைபிள் உள்ள கதைகள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுமாதிரி பிள்ளைகள் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. மண்ணில் நல்ல புரண்டு பிள்ளைகள் விளையாடும், நல்ல உடற்பயிற்சியும் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அப்போ நல்லா விளையாடும்போது அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பசியும் கொடுக்கும். ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலை யாருமே கூட்டு குடும்பத்தை விரும்புறது கிடையாது. திருமணம் முடிந்து அவங்க என்ன செய்தாங்க, வேலைக்கு மட்டும் தனியாக போயிருக்காங்க. அவங்க தனியாக போய்
இந்த வேலைக்கு 2 பேரும் போகிறதுனால பிள்ளைகளை எங்கேயாவது பேபி சிட்டிங்கு அது மாதிரி பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்க, அதிகமான பாரத்தை கொடுப்பாங்க. ஒருவேளை தனக்கு அவங்க என்ன நினச்சிருந்தாங்களோ, என்ன படிப்பு படிக்கணும்னு நினச்சாங்களோ, அது ஒருவேளை அவங்களால முடியலைன்னா அதை பிள்ளைகள் மேலே திணிக்க பார்ப்பாங்க. சின்ன குழந்தையில அந்த பிள்ளைக்கு சுமக்க கூட முடியாது, அவ்வளோ புக்ஸ் இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டியூஷன், டான்ஸ் கிளாஸு, கராத்தே கிளாஸு, ஸ்விம்மிங் கிளாஸு, அப்படி ஏகப்பட்ட கிளாஸு போட்டு அந்த பிள்ளைங்களை படாப்படுத்துவாங்க. அதிகமான பாரத்தை பிள்ளைகள் மேலே சுமப்பாங்க. அதெல்லாம் தப்பு. பிள்ளைகளுக்கு அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் செய்ய முடியும். பிள்ளைகளை நீங்கள் அன்பாக சொல்லுங்கள், அந்த பிள்ளைங்க அதை வந்து உற்சாகமாய் அவர்கள் சந்தோஷமாய் ஏற்று உங்களுக்கு தெரியும் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் என்று நான் சொல்லணும்னு கிடையாது. ஆனாலும் சொல்லிக்கிறேன், ஒரு வயதானவர் அந்த அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதனால் குழந்தைய வந்து என்ன செய்யணும், நல்ல எப்பொழுதும் சிரித்து அன்போடு நடந்து கொள்ளணும். அப்போ ஸ்கூலுக்கு போகும்போது கூடுமானம் மட்டும் அடுத்தவர்கள் கூட அனுப்பக்கூடாது. பிள்ளைகளை முடிந்த வரைக்கும் நம்மளே பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும். அதே போல் அந்த பிள்ளைகளுக்கு எப்பவும் நல்ல வார்த்தைகள். இப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் பாருங்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க, பெரிய பெரிய பணக்கார பிள்ளைங்களாக இருப்பாங்க, பெரிய படித்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் பெரியவர்களை கண்டு அவ்வளவு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. அப்படியே பிள்ளைகளுக்கு முதிர்ந்த வயது உள்ளவங்களுக்கு மதிப்பு கொடுக்க முதல்ல கற்றுக் கொடுக்கணும். அதே போல் வெளியில் எங்கேயும் பிள்ளைகள் சண்டை போட்டால் கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஒரு பிள்ளை அடிச்சிச்சுன்னா உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா, நீ பயப்படாத பிள்ளைய அடிச்சுட்டு வந்துட்டுன்னு சொல்கிறது. அதெல்லாம் சொல்லவே கூடாது பிள்ளைங்களுக்கு. அந்த சின்ன வயசில் நம்ம முளையிலே அதை கிள்ளி எரிஞ்சாதான் அது என்ன செய்யும், வளர வளர அந்த பிள்ளை நல்லா வளரும். அதே போல் சொல்லுவாங்க, முருங்கை முடிச்சு வளர பிள்ளைய அடித்து வளருன்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்களே அந்த பிள்ளைகளை முறைப்படி வளர்த்தாருன்னா அந்த பிள்ளைகள் அது பெரிய பிள்ளை ஆகும்போது அந்த பிள்ளைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அந்த பிள்ளைகள் ஒரு குழந்தைகளுக்கு தாயாகும்போது அதுகளுக்கு அது எப்படி வளர்க்க வேண்டும் பிரயோஜனமாக இருக்கும். அதனால கூடுமான மட்டும் பிள்ளைகளோட அன்பாக இருக்க நேரம் அன்பாக இருக்கணும், மற்றபடி மற்ற நேரங்களில் கண்டிப்பாக இருக்கணும். சாப்பிட்றதுக்கு செல்லம் என்ன செய்யணும், செல்லம் வந்து கொடுக்கணும். ஆனால் மற்ற அறிவுரை படிப்பு அந்த காலங்களில் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கவே கூடாது. சில வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க, பிள்ளைகள் ஏதாவது ஒரு படிக்காமல் இருந்திருக்கும், ஹோம்ஒர்க் எழுதாமல் இருந்திருக்கும். அப்போ அந்த பிள்ளைய வந்து அந்த பெற்றோர்களை அடிக்கும்போது தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க, பிள்ளைய அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது தப்பு தான். ஏன்னா பெற்றோர்களுக்கு தெரியும் பிள்ளைய எப்படி ஒருவேளை அதிகமாக அடிக்கக்கூடாது, ஆனால் பிள்ளைக்கு ரொம்ப நோகாதபடி அதை எப்படி நடத்தணுமோ அந்த விதத்தில் பிள்ளைகளை கவனிக்கணும். தாத்தா பாட்டிக்கு அந்த பெற்ற பிள்ளைகளோட ஒரு கட்டத்தில் வேற பிள்ளைகள் பேத்தி தான் அவங்களுக்கு பெரிதாக காணப்படும். அந்த ஒரு வயசு வந்தோடனே இப்போ எனக்கு கூட பாருங்கள், பெரிய ஆட்கள் கூட பேச இருக்காது. ரோட்டில் ஏதாவது சின்ன பிள்ளைகளை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அந்த பிள்ளைகள்கிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்கும். அதே மாதிரி தாத்தா பாட்டிக்கு என்ன செய்யும், பிள்ளைகள் மேலே அவங்க பெற்ற பிள்ளைகள் கூட அவங்க நினச்சிருவாங்க, அவ்வளோவா அந்த பாசம் ஓரளவுக்கு குறைஞ்சிடும். ஆனால் அந்த பேரன் பேத்தி மேலே அவங்க அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அதனால தாத்தா பாட்டிகளுக்கும் நான் சொல்லுதேன், நீங்கள் உங்கள் பேரன் பேத்தி மேலே பாசமாக இருங்க. ஆனால் அவர்கள் பெற்றோர் பிள்ளைகளை காரணப்படி அவங்க கண்டிக்கும் போது நீங்கள் தடையாக இருக்கக்கூடாது. காரணம் இல்லாமல் சும்மா தேவையில்லாமல் அவங்க கண்டிச்சாங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் அந்த பெற்றோர் கண்டிக்கும் போது நீங்களும் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கக்கூடாது. சில வீட்டில் தாத்தா பாட்டி செல்லம் கொடுத்தே சில பிள்ளைகள் என்ன ஆயிரும், ரொம்ப தாத்தா பாட்டி கையில் வளர்கிற பிள்ளைகள் என்ன ஆயிரும், ரொம்ப சோம்பேறியான பிள்ளைகளாய் மாறிடும், படிப்பில் ரொம்ப குறைந்து காணப்படும். ஆனால் எல்லா தாத்தா பாட்டி அப்படி இல்லை. சில தாத்தா பாட்டி ரொம்ப அறிவோட பிள்ளைகளை நல்ல பழைய அறிவான கதைகளெல்லாம் சொல்லி அன்போடு கண்டிப்புடன் வளர்க்குற தாத்தா பாட்டியும் உண்டு. அதனால பிள்ளைகளை என்ன செய்யுங்க, நீங்கள் கண்டிப்பு கொடுக்குற நேரத்தில் கண்டிப்பு கொடுங்க, செல்லம் கொடுக்குற நேரத்தில் செல்லமாய் வளர்ங்க உங்கள் பிள்ளைகளை. பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்கள். இது தாத்தா பாட்டிக்கு நான் சொல்லுவேன். அதனால நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன நீங்க கற்றுக் கொடுத்தீங்களோ அதை அவங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க.
அதனால் நம்ம முதியோர்கள் என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக காணப்படும். அப்பொழுது அவர்கள் பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்தோமோ அதே போல் அவர்கள் வளர்ப்பார்கள். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஒரு நீதிமான் உத்தமத்திலே நடக்கிறான். அப்போ நடக்கும்போது அந்த உத்தமத்தனத்தில் அவன் நடக்கிறதுனால அவனுடைய பிள்ளைகளும் என்ன செய்வாங்க, பாக்கியவான்களாய் காணப்படுவார்கள். பிள்ளைகளுக்கு வருகிற ஆபத்து, ஒருவேளை அவர்களுடைய தகப்பனுடைய நேர்மை நிமித்தம் கர்த்தர் அந்த குழந்தைகளை காத்துக்கொள்வார். அதே போல தகப்பன் பிள்ளைகளுக்கு முன்பாக தாயிடம் சண்டை போடக்கூடாது. சில தகப்பன் குடிச்சிட்டு வந்து பிள்ளைகளுக்கு முன்னாடி ரொம்ப சண்டை போடுறது, அதுவும் பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு காரணம். பிள்ளைகளுடைய மனநலம் ரொம்ப பாதிக்கப்படும். அதனால பிள்ளைகளுக்கு வந்து படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. அதனால அதே போல தாயும் தன் தகப்பனை தன் கணவனை பிள்ளைகள் முன்னாடி என்ன செய்யக்கூடாது, ரொம்ப இதாக திட்டக்கூடாது. அப்போ இந்த நீங்கள் ரெண்டு பேரும் தாய் தகப்பன் முன்மாதிரியாக நடந்தால் தான் அந்த பிள்ளைகளும் அறிவுள்ள பிள்ளைகளாய் நடக்கும். தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக நடக்கணும். நீங்கள் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணால் தான் பிள்ளைகள் அதை பார்த்து ஜெபம் பண்ணும், வேதம் வாசிக்கும். சிறு பிள்ளைகளை வளர்ந்தோன்னா பிள்ளைகளை என்ன செய்யணும், தேவாலயத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். அதே போல் தேவாலயத்தில் வசனம் சொல்லணும். அதே போல் பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை தினமும் ஒரு வசனத்தையாவது என்ன செய்யணும், படிக்க சொல்லணும். பிள்ளைகள் நம்ம எப்பொழுதும் அன்போடு நடந்து கொள்ளணும். சில நேரங்களில் பிள்ளைகள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளை தண்டிக்கலாம். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீதிமொழிகள் 23:13 அதிகாரத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால பிள்ளைகளை அடிக்கிறதுனால தப்பு கிடையாது. அதனால ஒரேடியாகவும் பிள்ளைகளை காயம் ஏற்படுத்த அளவுக்கு அடிக்கக்கூடாது. ஏன்னா பிள்ளைகள் வந்து உங்கள் பிள்ளைகள் நினைக்காதுங்க, அது தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். அதனால பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப முறை தவறியும் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது. அதே போல் சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்த்த பிறகு அந்த ஆசிரியர்கள் அந்த குழந்தைகளை ஏதாவது சேட்டை பண்ணி ஒருவேளை ஏதாவது பக்கத்தில் இருக்க பிள்ளைகளை அடித்தாங்களோ, கீழே தள்ளி விட்டாலோ, ஹோம்ஒர்க் ஒழுங்காக இருக்கலையோ, ஒழுங்காக படிக்கலையோ, பிள்ளைங்களுடைய கவனம் படிப்பில் போடணும்னா பிள்ளைங்களை சில நேரம் அடிச்சுக்குவாங்க. இப்போ எங்கள் காலத்துலலாம் பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நல்லா அடிங்க பிள்ளைகளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆசிரியர்கள் வந்து என்ன செய்வாங்க, பிள்ளைகளை கண்டிப்போடு வளர்த்தாங்க. அப்போ அறிவும் நல்லா வளர்ந்தது, பிள்ளைகள் நல்லா. ஆனால் இப்போ பாருங்க, பிள்ளைகளை அடித்தா உடனே பிள்ளைகள் வீட்டில் வந்து சொன்னோன்னா அவங்க அப்பா என்ன சொல்றாரு, நான் யாரும் தெரியுமா, என் பிள்ளைய அடிக்கக்கூடாது, இந்த ஸ்கூல் நடக்கிறதே என்ன வச்சு தான் அப்படின்வாங்க. அல்லாட்ட ஏதாவது பொய்யா ஏதாவது சொல்லிடுவாங்க அந்த ஆசிரியர்கள். அப்படி நாட்டில் இப்போ நடந்துருக்கு. அதனால் என்ன செய்யணும், பிள்ளைகளை ஆசிரியர்களை கண்டிக்கிறதுக்கு நம்ம விடணும். ஏன்னா அவங்க தான் அந்த தெய்வத்துக்கு அப்புறம் குரு, அவங்க தான். அவங்க வந்து பிள்ளைகளை அவங்க வந்து அவங்க கையில் பிள்ளைகள் எப்படி அவங்க அறிவுரையின்படி தான் பிள்ளைகள். ஏன்னா அதிகமான நேரங்களில் பிள்ளைகள் ஸ்கூலில் தான் இருக்காங்க. அதனால் பிள்ளைகள் என்ன செய்யணும், ஆசிரியர்களில் நீங்கள் ஒப்படைக்கணும். அநேக நல்ல ஆசிரியர்கள் எத்தனையோ பெரிய அதிகாரிகள்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதனால நீங்கள் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும் பிள்ளைகளை நடத்துவதில்லை. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஏசாயா 54:13 நம்ம பிள்ளைகளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு சமாதானம் பெரிதாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களை நம்ம எப்படி பிள்ளைகளை தேவ பக்தியோடு அதே போல் படிப்புலையும் கவனம் செலுத்தி பிள்ளைகளை வளர்க்கும்போது அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு ஒரு நல்ல வேலை பெற்று அப்புறம் அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சமாதானமாய் காணப்படும். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் தெய்வீக ஆசீர்வாதத்தினாலையும் மன சமாதானத்தினாலும் பிள்ளைகள் நினைக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அதனால என்ன செய்யணும், பிள்ளைகளை நம்ம கண்டித்து வளர்க்கணும். கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இப்போ
கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு திட நம்பிக்கையில் இருப்பாங்க. நாளை தினத்துக்கு கவலைப்பட மாட்டாங்க. எதிர்காலத்தில் நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அவர்களுடைய நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அதே போல ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த வசனம் தான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாதபடி நம்முடைய பிள்ளைகளை, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, ஒருவேளை பிள்ளைகள் படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அதனால வருத்தப்படக்கூடாது. நல்ல கர்த்தரிடத்தில் என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க கேளுங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் குழந்தைங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். பிள்ளைகள் நல்லா படிக்காங்க, ஆனால் பிள்ளைகள் மறந்து போயிருது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அப்போ நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க. சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்த ஞானத்தை கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அதே போல உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுள். அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுது. அதை இஸ்ரேல் மக்கள் இப்பொழுதும் அதை கடைபிடிக்கணும். அதனால நம்ம பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் ஆண்டுடைய செயல்கள், அவருடைய மகத்துவமான அதிசயங்கள், அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவர் நமக்காக எப்படி பாடுபட்டார், அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அவர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார், அவர் மீண்டும் நமக்காக வருவார், எல்லா காரியங்களையும் நம்ம பெற்றோர்கள் என்ன செய்யணும், நிச்சயமாக பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். உலக பிரகாரமான அறிவை நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அதோடு கூட நம்ம கர்த்தருடைய இந்த தெய்வீக அறிவை அதுக்கு நம்ம பெற்றோர்கள் என்ன செய்யணும், முன்மாதிரியாக காணப்பட வேண்டும். நீங்கள் ஆலயத்துக்கு போனால் தான் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும், ஆலயத்துக்கு வரும். நீங்கள் ஆலயத்துக்கு போகலன்னா உங்கள் பிள்ளைகள் எப்படி வரும்? அதனால எந்த வீட்லையாவது கணவன் மாதிரி நீங்கள் சர்ச்சுக்கு போகலையா, தாய் ஒரு சர்ச்சுக்கு போக முடியல, ஒரு வாரம் போக முடியலனாலும் இன்னொரு வாரம் போங்க. குடும்பம் மட்டும்தான் தாய் தகப்பன் பெற்றோர் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஆலயத்துக்கு போங்க. போயிட்டு வந்து உங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்க, இன்னைக்கு சர்ச்சில் என்ன சொல்லி கொடுத்தாங்க என்ன, அதெல்லாம் கேளுங்க, அன்போடு கேளுங்க. நீங்கள் அன்போடு பேசும்போது பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்கள் வந்து அது ஞானம் உள்ள பிள்ளைகள். கர்த்தர் சிறு பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறார். அவர் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதீர்கள் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறார். ஒரு சிறு பிள்ளையை போல தன்னை ஏற்றுக்கொள்கிறோம், பரலோக ராஜ்யத்தில் நிச்சயமாய் அவன் இருப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சிறு பிள்ளைகள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு கள்ளம் கப்படு எதுவுமே கிடையாது. வளர வளர நம்ம பெற்றோருடைய நடவடிக்கை, நம்ம சுற்றுப்புறம், நம்ம வெளியில் உள்ள அந்த பழக்கங்கள் தான் நாளடைவில் பிள்ளைங்களுக்கு என்ன ஆயிடுது, அது பழக்கமாக இருக்குது. சிறு பிள்ளைகளை சில வீட்டில் நினச்சிவாங்க, ஒரே குழந்தையா இருக்கும், ரொம்ப பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. ஒரு எங்கே போனாலும் அந்த புத்தகத்தை கூட பிள்ளைகளை தூக்க விட மாட்டாங்க, அதையும் அந்த தாய் தான் தூக்கிட்டு போவாங்க. அதுமாரி அங்கே ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்க, டீச்சர் எதுவும் சத்தம் போட்டு குழந்தை அழுதா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு வந்து அப்படி திட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப பொத்தி பொத்தி. அதேமாதிரி சின்ன பிள்ளைகள்லேயும் அவங்க என்ன செய்யணும், சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பும் கொடுக்கணும். சின்ன சின்ன வேலைகள், பெரிய சும்மெல்லாம் இல்லை, சும்மா சின்ன சின்ன, நம்ம வீட்டில் ஏதாவது செடி இருந்தால் பூ பறிக்க சொல்லலாம், தண்ணி போதிட்டு வாமா அப்படின்னு சொல்லலாம், நம்ம காய்கறி ஏதாவது இருந்தால் அந்த காய்கறி எடுத்துட்டு வான்னு சொல்லலாம், பால் வாங்கிட்டு வான்னு சொல்லலாம்.
அப்படி சின்ன சின்ன காரியங்களை நம்ம நினைச்சேன்னா பிள்ளைகளுக்கு சிறு அது எவ்வளோ பெரிய பணக்கார பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், ஒருவேளை செல்லமாக வளர்ந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சிறு வயதிலே இந்த வேலைகள்லாம் கற்றுக் கொடுக்கும்போது அவர்கள் எந்த சூழ்நிலையும் அவங்க வாழ கற்றுக்கொள்வார்கள். சோம்பேறியாய் வேலை இல்லாமல் சிலவங்களுக்கு ரொம்ப பிள்ளைங்களை செல்லம் கொடுத்து அந்த பிள்ளைக்கு நம்ம தான் நிறைய சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கோமே அப்படின்ட்டு அந்த பிள்ளைகளை சோம்பேறியாய் வளர்த்து பின்னாட்கள் அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, இந்த தாய் தகப்பன் காலத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வெளியில் நம்ம சமுதாயத்தில் எப்படி பேசணும் என்று கூட அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு வெகுளியாக சில பிள்ளைங்க இருப்பாங்க. அதனால் என்ன செய்யணும், மற்றவர்களோடு கலந்து நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு அறிவை வளர்க்க நம்ம பெற்றோர்கள் உறுதுணையாக காணப்படணும். எங்கேயாவது பிள்ளைகளை லீவ் நேரத்தில் வெளியே கூட்டிட்டு போங்க. அப்போ கூட்டிகிட்டு போய் முக்கியமான இடங்கள் அந்த அறிவெல்லாம் பிள்ளைகளுக்கு வளர்த்து கொள்ளுங்க. அப்போது அந்த பிள்ளைகள் உலக பிரகாரமான அறிவையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள். ஞானமுள்ள தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மூடத்தனம் உள்ளவனும் தாய்க்கு சஞ்சலமாக இருக்கிறான். நீங்க சிறு பிள்ளைகளை உங்க பிள்ளைகளை ஞானமாய் வளர்க்கும் போது அந்த பிள்ளை என்ன செய்யும், தாய் தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற பிள்ளையாக காணப்படும். அப்போ அந்த பெற்ற தாயும் தகப்பனும் மகிழ்வார்கள். இந்த வெளியில ஏதாவது பிள்ளைங்க ஒரு எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்போம், ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பாங்க. ஒருவேளை வெளியில் சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளை எனக்கு இந்த ஒரு உதவி பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்றவர்கள் புகழும்போது தாய் தகப்பனுக்கு அந்த பெற்றெடுத்த அந்த நாளை விட அது அதிகமாக சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகள் ஒரு வேலையில் பதவியில் இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு அந்த தாய் தகப்பனுக்கு இருக்கிற சந்தோஷம் இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காது. அதனால் என்ன செய்யுங்க, பிள்ளைகளை நீங்கள் அன்போடும் அறிவோடும் வளங்க. உங்கள் பிள்ளை உங்களுக்கு என்ன செய்யும், சந்தோஷத்தை உண்டு பண்ணிக்கிற பிள்ளையாக இருக்கும். அதை நீங்கள் மூடத்தனமாக வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளை பின்னாடி அது என்ன செய்யும், சஞ்சலத்தை தான் கொடுக்குற பிள்ளையாய் காணப்படும். அதனால என்ன செய்யணும், பிள்ளைகளை கண்டிப்பாய் வளர்க்க வேண்டும். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாது. சில வீட்டில் தாய் பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. தகப்பன் ஒரு வாரத்தை அந்த பிள்ளையை கண்டிச்சாச்சுன்னா தாய்க்கு உடனே கோவம் வந்துடும். அதுவும் சில தாய்கள் நினைச்சுவாங்க, ஆண் பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பாங்க. அந்த பிள்ளை தான் நம்ம கூட இருக்கும், பெண் பிள்ளைங்க திருமணம் முடிஞ்சு வேற இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. ஏதாவது சாப்பாடு கூட இந்த தின்பண்டம் இருந்தால் கூட அவங்க ஒழிச்சு மறைச்சி வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. தகப்பனுக்கு தெரியாமல் காசு கொடுத்து நினைச்சுவாங்க, அந்த பிள்ளை என்ன கிடைச்சி அதை கொடுப்பாங்க. அது மாதிரி தகப்பன் ஏதாவது ஒரு குழந்தை தப்பு பண்ணும்போது கண்டிச்சா எனக்கு தெரியும் என் பிள்ளைய வளர்க்க அப்படின்னு சில தாய்மார் சொல்லுவாங்க. அப்படி போட்டி போடக்கூடாது. தாய் தகப்பன் கண்டிக்கும் போது தாய் என்ன செய்யணும், தகப்பனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் தாய் பிள்ளையை கண்டிக்கும் போது தகப்பனும் என்ன செய்யணும், தாய்க்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன்னா ஒருத்தர் கண்டிக்கும் போது ஒருத்தர் இது பண்ணால் அந்த பிள்ளை என்ன செய்யணும், அந்த யார் கண்டிக்காமல் இருக்காங்களோ அவங்க பக்கம் சந்திச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யும், குடும்பத்துக்குள்ளே என்ன செய்யும், பிரச்சனை உண்டு பண்ணுற பிள்ளையாய் மாற்றிடும். சில பிள்ளைகள் என்ன செய்யும், வெளியில் போயிட்டு வரும்போது ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைகிட்ட சண்டை போட்டு அந்த வீட்டை பெருசாக எடுத்து சொல்லுவோம். உடனே அந்த சில தாய்மார் நினச்சிவாங்க, அவங்க பிள்ளை சொன்னதான் கரெக்டுன்னு நினச்சவங்க அங்கே போய் விசாரிக்க மாட்டாங்க. விசாரிக்காமல் நினச்சவங்க நேரடியாக போய் சண்டை போடுவாங்க. அது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பெண்களும் ரெண்டு பேரும் ரொம்ப பிரியமாக ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஏதாவது வீட்டிலன்னா ஒருவருக்கு ஒருவர் ஒரு கருவேப்பிலையோ ஒரு சின்ன ஏதோ ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு காரியம் ஒருத்தருக்கு வாங்கிடுவாங்க, ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. ஒரு அவசரத்துக்கு ஒரு சின்ன கடன் இருந்தால் வைக்கிடுவாங்க, கொடுத்துருவாங்க. அவங்க ரெண்டு பேருடைய சந்தோஷங்கள் துக்கங்களை பகிர்ந்துக்குவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் அந்த சின்ன பிள்ளைங்களுடைய பேச்சை கட்டி நினைச்சுவாங்க, அந்த பெரியவர்கள் நினைச்சுவாங்க சண்டை போடுற அளவுக்கு ஆயிடும். அதனால நீங்கள் நினைச்சக்கூடாது, சின்ன பிள்ளைகளை கேட்டு அவங்க சொல் பேச்சு கேட்டு எந்த தாய் தப்பமாரும் பெரியவங்கள்ட்ட சண்டைக்கு போகக்கூடாது. முதல்ல என்ன செய்யணும், அந்த பிள்ளைட்டையும் கேட்டுட்டு ரெண்டு பேர்ட்டையும் கேட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் காரணம் இல்லாமல் நினைச்சக்கூடாது. சின்ன பிள்ளைகளுடைய பேச்சை கேட்டு நீங்கள் நினைச்சக்கூடாது, அது ஜென்ம பகையாய் மாற்றிடும். அதனால நீங்கள் பிள்ளைகளை வளர்க்க தேவன் அறிவு கொடுத்துருக்குறா. அதன்படி நீங்கள் நினைச்ச சத்திய வேதத்தை படிங்க, நீதிமொழிகளை படிங்க.
அதில் அநேக ஆலோசனைகள் இருக்குது. சங்கீதத்தை படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். எல்லாம் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் எல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன செய்தாரு சொல்லியிருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனிங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விட்டு விடாதீர்கள். அதே மாதிரி பிள்ளைகளும் என்ன செய்யணும், தாய் தோப்பா இன்னும் அடுத்தாக்கெல்லாம் நான் வரும்போது பிள்ளைகளை பற்றி நம்ம பிள்ளைகளை எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கிறத பற்றி சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம குழந்தைகளை பெற்றோர் எப்படி வளர்க்கணும் என்று சொன்னதை நீங்கள் கேட்கணும். அதனால என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நல்ல திடமான வார்த்தையை தான் நம்ம என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். சோம்பேறித்தனம் சிறு பிள்ளைகள்லேருந்தே பிள்ளைகளை உற்சாகமாக வளர்க்கணும், ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும். நம்ம எப்படி பிள்ளைகளுக்கு அறிவு, ஆவிக்குரிய அறிவு, இந்த உலக பிரகாரமான அறிவு கொடுக்கணும், அதே போல் சரீர பிரகாரமான உணவும் நம்ம ஆரோக்கியமாக கொடுக்கணும். தேவையில்லாத சில வீட்டில் தகப்ப என்ன செய்வாங்க, வேலைக்கு போயிட்டு 11 மணி 12 மணி இருக்கும். அப்போ தான் பிரியாணி, ஐஸ்கிரீம் நம்ம பிள்ளை ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுமேன்ட்டு என்ன செய்வாங்க, பிள்ளை தூங்கிட்டு இருக்க பிள்ளை காலையில் ஸ்கூலுக்கு போகணும், நைட்டு எடுத்து தட்டி சாப்பாடு கொடுப்பாங்க. அதே போல் சில அந்த பிள்ளைகளுக்கு என்ன கேட்டாலும் செய்யலாம், இந்த நூடுல்ஸ், மேகி, பீஸா, பர்கர். எங்களுடைய காலத்துலலாம் அது கிடையாது. ஆனால் இப்போ என்ன செய்தாங்க, பெற்றோர்களும் என்ன செய்தாங்க, நம்மளுக்கு வேலை சுலபமாயிரும், பிள்ளைகள் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு என்ன செய்தாங்க, கொடுத்துருக்காங்க. அதே போல் சில பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போயிட்டு தாய்மார் நினச்சவங்க வீட்டில் எதுவும் பண்ணலான்னா காசு கொடுத்து ஏதாவது போய் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், அந்த எண்ணெய் நிறைய இருக்க சைனீஸு, நான்வெஜ் அதெல்லாம் பிள்ளைகள் என்ன செய்யும், சிறு வயதிலே சாப்பிட்டு ரொம்ப தடியாக என்ன செய்யும், பிள்ளைகள் ஆரோக்கியம் உள்ளவங்க. ஒருவேளை தாய் தோப்பு நினைப்பாங்க நம்ம பிள்ளைகளும் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை, அதனால ஆனால் அந்த காலத்தில் உடற்பயிற்சி இருந்துச்சு, பிள்ளைகள் நல்லா விளையாண்டார்கள். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ இந்த மொபைல் இந்த டிவி இருந்து எப்பொழுதும் ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேர் கையிலையும் ஒவ்வொரு ஃபோன் இருக்குது. தாய் ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம், தாத்தா ஒரு பக்கம், பாட்டி ஒரு பக்கம், பேர பிள்ளைகள் ஒரு பக்கம், எல்லாம் மொபைல் தான். அந்த மொபைல் இருந்ததுனால பிள்ளைகள் என்ன செய்யுது, வெளியில் போய் விளையாடுறது கூட கிடையாது. ஆனால் கிராமங்களில் ஓரளவுக்கு பிள்ளைங்க வெளியில் போய் விளையாடுவாங்க. அதனால் பிள்ளைங்கள ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம என்ன செய்யணும், விளையாடவும் விடணும். ஆரோக்கியமான உணவுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சோம்பேறித்தனம் இல்லாமல் பிள்ளைகளுக்கு ஏற்ற சமயத்தில் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு சரீர பிரகாரமான ஆகாரத்தையும் கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும், நல்ல முறையில் ஆரோக்கியமாக வளர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி, நல்ல பலனை, நல்ல அறிவு, உற்சாகம், சந்தோஷம் எல்லாம் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அதே போல் பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் என்று கற்றுக் கொடுங்க. ஒருவேளை கிறிஸ்மஸ் அப்படி மற்ற நேரங்களில் அவங்க கூட படிக்க பிள்ளைகள் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் யாராவது இருந்தால் என்ன செய்யுங்க, அந்த பிள்ளைகள் வீட்டில் சொல்லும்போது ஏதோ உங்களால் முடிந்த ஒரு பரிசு அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு குழந்தைக்கு அது வாங்கி கொடுக்க பழகுங்க. அந்த பழக்கம் அந்த பிள்ளைக்கு வளர்ந்த பிறகும் அது ஏற்படும். அந்த பிள்ளைகளுடைய சந்ததியும் அதே வளரும். நீங்கள் என் பிள்ளைகிட்ட இது யாருக்கும் கொடுக்கக்கூடாது, ஒழிச்சு வச்சு சாப்பிடு, தன்னால் சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த பிள்ளைகள் அதே போல தான் வளரும். அதுவும் அந்த பிள்ளைகள் அது வளர்கிற பிள்ளைகளையும் அதே மாதிரி தான் போட்டுக்கும். அதனால நம்ம கையில் தான் இருக்குது நம்ம பிள்ளைகளே வளர்க்கணும். அதனால என்ன செய்யணும், நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம வேதத்தை பற்றி பார்த்தா நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் சின்ன பிள்ளைகளை கண்டித்து பிள்ளைகளை ஆரோக்கியமாக வளர்த்தாதான் அந்த பிள்ளைகளை அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை ஒரு காலத்தில் என்ன செய்யும், அவங்க தகப்பனா தாயார் ஆகிருக்கும்போது சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா எங்களை அப்படி வளர்த்தாங்க. இந்த அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா சாட்சியை நான் கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த பீகார் மாநிலத்தில் ஜெம்ஸ் ஊழியம் பண்ணி நிறைய ஆத்மாக்கள் வச்சுருக்காங்க, நிறைய சர்ச்செல்லாம் கட்டி நிறைய ஊழியம். அந்த ஐயாவுடைய சாட்சி என்னென்னா, அவங்க சிறு குழந்தையா இருக்கும்போது அவங்க தகப்பன் அவங்களுக்கு 4 அக்கா மறு, ஆனால் ஒரு பையன் தான். ஆனாலும் அவங்க தகப்பன் அவங்கள ரொம்ப கண்டிப்புடன் வளர்த்துருக்காங்க. செல்லம் கொடுக்க நேரத்தில் கொடுத்து கண்டிப்பு. வேதம் வாசிக்கலன்னா அன்னைக்கு சாப்பாடு கிடையாது. ஒரு முறை அந்த ஐயாவுக்கு அம்மா போட்டு உடம்புலாம் பருக்களாக இருந்திருக்கு.
வாழை இலையில தான் சுற்றி வச்சு கொடுக்காங்க. அந்த நேரமும் அவங்க தகப்பன் சொன்னாங்களா, அன்னைக்கு வேத வசனம் நீ படிச்சான்னு கேட்டாங்க. அப்போ அந்த ஐயா சொல்றாங்க, அன்னைக்கு என் தகப்பன் சொன்ன அந்த செயல் தான் இன்னைக்கு நான் ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு ஒரு பாடமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதனால ஒருவேளை சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா மட்டும் அன்னைக்கு நான் படிக்க மாட்டேன், ஸ்கூலுக்கு நான் போகலன்னு சொல்ல என்னை படிக்க வச்சிருந்தாருன்னா அன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளை கஷ்டப்பட்டாது இப்போ உள்ள காலகட்டத்துல படிக்க வைக்கணும். நம்ம படிக்கட்டாலும் பிள்ளைகளை கண்டிப்பா நிச்சயம் பிள்ளைகளுக்கு அது ஒரு உதவியாய் காணப்படும். அதே போல பிள்ளைகளை நம்ம இஷ்டப்படி கட்டாயப்படுத்தக்கூடாது. ஒரு நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சதுக்கு நன்மை தீமை அறிகிற வரைக்கும் அந்த பிள்ளைகள் நம்முடைய கருத்துல. அதுக்கப்புறம் ஒரு 10th 12th அந்த நேரங்கள்ல அந்த பிள்ளைகளுக்கு எந்த குரூப் எடுக்குமோ அந்த பிள்ளைகள் விருப்ப படம் எது வேணுமோ அதை அவங்க கையில, அப்போ அந்த பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கும். அப்போ அந்த பிள்ளைகள் அதுக்கு ஏற்றபடி பிள்ளைங்க படிப்பாங்க. சரியா? இன்னைக்கு கவனமா கேட்டுட்டீங்க. ஒருவேளை குழந்தை இல்லாம இதை குழந்தைக்காக காத்திருக்கவங்க இதை கேட்டுக்கிட்டீங்க. நிச்சயமா தேவன் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுப்பார். நீங்க இப்போது ஜெபம் பண்ணுங்க. நீங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று இந்த வேத புத்தகத்தை வாசிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட அப்பா, பிள்ளைகள் பெற்றோரை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவரே இந்த வேதத்தின் மூலம் சொல்ல கிருபை செய்து தோப்பினே. ஏசப்பா, இந்த கிருபைக்காக நன்றி அப்பா. உடைய இரக்கத்திற்காக நன்றி தோப்பினே. ஏசுராஜா, பிள்ளைகளை அப்பா, பிள்ளைகள் பெற்றோர் ஆண்டவரை கற்பத்தின் கனி கத்தரால் கிடைக்கும் பலனப்பா, கிருபையப்பா, அதை பெற்றிருக்கிற தாய் தகப்பனப்பா, அது உமக்கு ஒரு நாள் எப்படி வளர்த்தேன் என்று அவர்கள் ஒரு நாள் ஆண்டவரை உமக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டிய பருவம் தகப்பனே. அதனால பிள்ளைகளை அப்பா கர்த்தருக்கு பயந்து அவர்கள் உங்களுடைய வழியில நடக்க நீங்க விளந்தாருங்கப்பா. இந்த நேரத்துல அப்பா பிள்ளைகளை இந்த கருத்தில் வைக்கிறோம், பெற்றோர்களை இந்த கருத்தில் வைக்கிறோம்ப்பா. பெற்றோர்களுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும்ப்பா ஆண்டவரே பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஞானத்தை கொடுங்கப்பா. ஒருவேளை பிள்ளை ஞானம் இல்லாமல் காணப்படுகிறது, என் பிள்ளைக்கு எப்பொழுதும் சளி பிடிச்சிக்கிட்டே இருக்க, அதுக்கு ஒழுங்கா சுகம் கிடைக்க மாட்டேங்க. நான் எத்தனையோ டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன், இது வரைக்கும் என் பிள்ளைக்கு அடிக்கடி சளி பிடிக்கலன்னு. மூக்கில் எந்த நேரமும் தண்ணி ஒழிக்கிட்டே இருக்க, ஸ்கூலுக்கு போனால் எந்த நேரமும் என் பிள்ளைக்கு நான் கர்ச்சிப் கொடுத்து அது காண மாட்டேங்க அப்படின்னு நினச்சி கதறி கண்ணீர் விட்டுட்டு ஒருவேளை எந்த தாயும் இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் கர்த்தர் உங்கள் பிள்ளைய நிச்சயமாய் அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஒருவேளை பிள்ளைக்கு ஆண்டவர் ஏதாவது பலவீனம் இருந்துச்சுன்னா, ஸ்கூலுக்கு போக முடியாத ஏதாவது பலவீனம் இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களை அதை மாற்றி போடுவார். அதனால நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லா விண்ணப்பமும் உங்கள் தேவனாகி கர்த்தர் இடத்துல நீங்கள் கேளுங்க. அவர் நிச்சயம் ஜெயம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தர் கொடுத்துருக்கிற பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க. நிச்சயம் தேவன் அதற்கு பண வசதியும் கொடுப்பார், நல்ல ஞானத்தையும் கொடுப்பார். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஒருவேளை குழந்தை இல்லாமல் இதில் கேட்டுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக தேவன் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் குழந்தை செல்வத்தை கொடுப்பார். ஒருவேளை ஆவிக்குரிய தகப்பனாய் தாயாய் இருந்தால் நீங்கள் வளர்க்கிற அந்த பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த பிள்ளைகள் மூலமாய் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பொருட்கள் ஆமென், ஆமென்.